சாரதா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. பாத்தியெல்லாம் இன்னும் என்னென்ன நதி யார் யார் பேரில் எங்கெங்கே ஓடுதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. தன் புருஷன் இப்படி ஒரு துரோகத்தை தனக்கு பண்ணியிருப்பாருன்னு இங்கே சாரதாவில் ஏற்றுக்கவே முடியலை. வீட்டில் இருக்க கங்கா, யமுனா, நர்மதா நர்மதா வீட்டில் இருக்க கங்கா, யமுனா, காவேரி இப்படி அத்தனை பேருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியான இருக்கிற விஷயம் வீட்டை விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கிருஷ்ணா பையன் வந்து பேசினது தான். இதை கேட்டு இங்கே காவேரி உடஞ்சி போய் நிற்க, அப்போது அங்கே வர விஜய் எங்கள் காவேரி பக்கத்தில் போய் அனுப்ப அவங்கள பிடிக்கவும் செய்கிறாங்க. காவேரி இங்கே விஜயோட அனுப்பில் கண் கலங்கி அழுகவும் செய்யும். இங்கே பாரு காவேரி, எந்த பிரச்சனையும் வராது, நிச்சயமாக வந்தவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம நிரூபித்து காட்டலான்னு சொல்ல எப்படிங்க முடியும்? எங்கள் அப்பா பேர் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கூட கத்தாரில் அவங்க இன்னொரு குடும்பமாக வாழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் தாண்டி எப்படிங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்டையும் நம்ம எப்படிங்க நிரூபிக்க முடியும்னு சொல்ல காவேரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். என்னதான் இருந்தாலும் முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணது தப்பு. அப்படி இரண்டாவது கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்கு எதிராக மறைச்சதும் இன்னொரு தப்பு. இப்போ உங்கள் அப்பா உயிரோட கிடையாது. இதுக்கெல்லாமே கோர்ட்டு தான் பதில் சொல்லணும். இந்த வீடு 2 பேருக்கும் பொதுவானதுன்னு கோர்ட்டால் எப்படி அறிவிப்பு கொடுக்க முடியும்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை வீடு இல்லைங்க, இல்லை வீட்டை விற்கிறத பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கும் போதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அம்மாவால் இது ஒரு நிமிஷம் கூட தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி காவேரி விஜய் கிட்ட ரொம்ப அழுக. விஜயும் இங்கே காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. காவேரியை நினச்சி விஜய் ஃபீல் பண்ணவும் செய்கிறாங்க. கங்கா, யமுனா அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா இப்படி ஒரு துரோகத்தை நமக்கு பண்ணியிருப்பார்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு யமுனாவும் கங்காவும் பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் தாண்டி அப்பாவை நான் எவ்வளோ நம்பினேன். அப்பாவுக்கு நம்ம எல்லாரையும் விட காவேரியை தான் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போல்லாம் தெரியுது நம்ம குடும்பத்தை விட அந்த குடும்பத்தை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதனால தான் 5 வருஷமாக அவங்க கூட வாழ்கிறது, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை வந்து பார்க்குறது. சொல்லப்போனால் நம்ம எல்லாரையும் விட அப்பாவுக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சாரதாவுக்கு ரொம்ப கவலையாகவும் வருத்தமாகவும் இருக்க தான் செய்து. அவளுங்க பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது? பிள்ளைய பெத்தா வச்சுருக்கீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இல்லை நீங்களும் அவங்க கூட சேர்ந்து விஷயத்தெல்லாம் மறைக்கிறீங்களா அப்படின்னு சாரதா திட்டுறாங்க. என்ன சாரதா, நீ என்னைய போய் இப்படியெல்லாம் பேசுகிற, என்னைய போய் நீ சந்தேகப்படுறியான்னு சொல்லி கேட்கதான் இங்கே குமரனுடைய அம்மா வராங்க. குமரனுடைய அம்மாவும் ஓடி வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இங்கே பேசும்போது குமரன் அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்னால் இதை நம்பவே முடியலை. என் தம்பி இப்படிப்பட்ட காரியத்தை வாழ்க்கையில் ஒரு நாளும் பண்ணியிருக்க மாட்டான். வந்திருக்கவளுக உண்மையாலுமே இங்கே நம்ம என் தம்பியோடைய பொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் என்ன இப்போ சந்தேகம்? அதான் ஃபோட்டோ கொண்டு எல்லாத்தையும் காட்டுறாளே, அப்போ அதில் என்ன தெரியலையா? இதே வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ எனக்கு சக்காலத்தியாக இருந்துக்கிட்டு சிங்கமாக இருக்குது, சொல்கிறதுக்கே வாய் கூசுது இந்த வயசில் அப்படின்னு சொல்லி சாரதா இங்கே தலையில் அடித்த மாதிரி அழுக. கொஞ்சம் அமைதியாக தான் இரேன்னு சொல்லிட்டு இங்கே குமரன் அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் சாரதா சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை. இங்கே காவேரி, கங்கா இப்படி எல்லாருமே கவலையாக இருக்கிறத பார்த்தா எங்கள் விஜய்க்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அத்தை, நம்ம எல்லாரும் வேணா ஊருக்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ல, என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவும் சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கன்னு இங்கே காவேரியும் சொல்லும்போது விஜயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசனை பண்ணிகிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. ஆமாம், எங்கே அவளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரும் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன வெளியே போயிருக்காளுங்கன்னு சொல்ல, அது என்னமோ தெரியலை, முக்கியமான விஷயம்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருந்தாலுங்கன்னு எங்கள் பாட்டியும் சொல்லும்போது, ஆமாம்மா உங்கள் மருமக தானே, உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான்னு சொல்ல, சாரதா கொஞ்சம் அமைதியாக இருடின்னு சொல்லி அங்கே சந்தானத்தோடைய அம்மா வந்து திட்டுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் உள்ள ஃபோன் ரிங் ஆகுது. என்ன உள்ள கடந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, என் ஃபோன் இல்லையேன்னு எங்கள் கங்கா சொல்கிறாங்க. யமுனா சொல்கிறாங்க என் ஃபோனே இல்லைங்கன்னு காவேரி சொல்ல, இங்கே உள்ளே போன விஜய் தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஊருக்கு போயிட்டீங்களா, எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கான், உங்கள் மேலே மற்ற யாருக்கும் சந்தேகம் இல்லை அப்படின்ற ஒரு குரல் மட்டும்தான் கேட்குது. இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கர சந்தேகம் வருது. உடனே ஃபோனை அப்படியே வச்சுட்டு வெளியே வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வெளியே இருந்துட்டு 3 பேர் உள்ளே வரதை பார்த்துட்டு தான் விஜய் யார்கிட்டே அந்த ஃபோனை பேசாமல் அப்படியே வச்சுட்டு வந்துடுறாங்க. என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்ல, நான் சந்தேகப்பட்டது சரிதான் காவேரி, வந்திருக்கவங்க உங்கள் அப்பாவுடைய மனைவியே கிடையாது, சட்டப்பூர்வமாகவும் சரி அவர் இல்லீகலாக இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழவும் கிடையாது. வந்திருக்கவங்க இங்கே உங்கள் அப்பா மேலே தப்பான பழியை போடணுன்றதுக்காகவும் இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காகவும் ஏதோ ஒரு பிரச்சனையை பெருசுப்படுத்தணுன்றதுக்காகவும் தான் வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது உங்கள் அப்பாவுடைய மனைவி கிடையவே கிடையாதுன்னு விஜய் சொல்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு அங்கே காவேரி கேட்க, இதில் உனக்கு என்ன சந்தேகம் காவேரி, இப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் தான் அதை அட்டன் பண்ணி பேசினேன்னு சொல்ல, இதை நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயே சொல்லலாமேங்க, அம்மா இந்த விஷயத்தை கேட்டாவது கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்களே. இல்லை காவேரி, நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. வந்திருக்கவங்க 3 பேர் யார், எங்கேருந்து வந்திருக்காங்க, இது அத்தனை விஷயங்களையும் நாம் இப்போ கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டுட்டு இங்கே ரொம்ப காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தான் அப்பா மேலே எந்த தப்பு இல்லைன்றதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் ஆதாரப்பூர்வமாக எப்படி நிரூபிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் கேட்குறாங்க விஜய்கிட்ட. அதுக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பாக யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, வந்தவங்க 3 பேரும் இப்போது கண்டிப்பாக வேறு ஊர்லேருந்து வந்தவங்களா இருக்கலாம், இங்கே வரத்துக்கு முன்னாடி ஏதாவது ரூம் புக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதை எப்படிங்க நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கேட்க, கண்டுபிடிச்சு தான் ஆகணும் காவேரி, கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டத்தை எடுத்தால் தானே நம்ம கஷ்டப்பட்டா தானே உண்மை என்ன பொய் என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, இந்த விஷயத்தில் இனிமேல் நம்ம வந்துட்டு அமைதியாக இருக்கக்கூடாதுன்னு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்ணுறாங்க, வந்திருக்க 3 பேரும் யார் சொல்லி இங்கே வந்திருக்காங்க, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க, இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நம்மளுக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு தனியாக நின்று வெளியே யோசனை பண்ணிட்டு இருக்கவும் செய்கிறாங்க. வந்த ஃபோன் கால், ஏதோ ஒரு குரல், ஆனால் அந்த குரல் எனக்கு சரியாக இங்கே ஞாபகம் இல்லை. அப்படிப்பட்ட குரல் மூலமாக நம்ம கண்டுபிடிக்க போகிற விஷயங்கள் எங்கே இருக்குது, நாம் இதை எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம், எங்கே கொண்டு வந்து முடிக்க போகிறோம், இப்படி ஏகப்பட்ட கேள்வி விஜய் மனசுக்குள்ளே எழுந்து நிற்க, அதையெல்லாம் யோசனை பண்ணபடி வெளியே நின்றுட்டுருக்காங்க. காவேரி முதுக தட்டியதும் டக்குன்னு பயத்தில் திரும்பி பார்க்குறாங்க விஜய். நீயா அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு விஜய் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. ஒன்றும் இல்லை, இதை எங்கே ஆரம்பிக்க போகிறோம் எங்கே முடிக்க போகிறோம்னு தெரியல, ஆனால் அதான் யோசனையாக இருக்குன்னு சொல்ல, எனக்கும் அதே குழப்பந்தாங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசாமல் அவங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு நம்மளால் எதுவும் செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்க, இங்கே விஜய்க்கு என்ன யோசனை, இங்கே விஜய் சொல்கிறாங்க காவேரி கிட்ட, இல்லை காவேரி நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்குள்ளே வர காவேரி கிட்ட, தம்பி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் வெளியே போயிருக்காருன்னு சொல்ல, இந்த நேரத்தில் உங்கள் புருஷன் வெளியே போய் தான் ஆகணுமான்னு அங்கே காவேரியை பார்த்து கங்கா திட்ட, கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி காவேரி அக்காவை பார்த்து திட்டிகிட்டு இருக்காங்க. வெளியே போன விஜய் நிச்சயமாக அவங்க வந்த நாள் என்ன நாள்னு கரெக்டாக கணக்கு பண்ணி, அன்னைக்கு நைட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பாக இங்கே தான் எங்கேயாவது சுற்றி இருந்திருக்கணும். அவங்க கார் நம்பர் வச்சுட்டு இங்கே ட்ரேஸ் பண்ணலாம், எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பக்கத்தில் இருக்க ரூம் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அலையிறாங்க. விஜய்க்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்க மாட்டேன். ரொம்ப களைப்பாக அங்கேருந்து கிளம்பும்போது ஒரே ஒரு ஹோட்டல், அதை மட்டுமாவது பார்த்துட்டு போகணும் விஜய். அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்துட்றாங்க. அப்படி பார்த்துட்டு தான் அவங்க வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு வந்த விஜய் டயர்டாயிட்டு இருக்கிறத பார்த்ததும், எங்கெங்கே போனீங்க, நைட்டு போனேன், நீங்கள் இப்போ தான் வரீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல, நான் தான் சொன்னல காவேரி, எப்படியா இருந்தாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணிட முடியும்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது, நிச்சயமாக அத்தைக்கு அந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி நான் சொன்னல அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி சொல்கிறீங்க, வந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ண முடியும், அப்படி சரி பண்ணுறதா இருந்தால் நம்ம இன்னும் 20-25 வருஷம் பின்னோக்கி போனால் மட்டும்தான் உண்டு. ஏன்னா அப்போ தானே இவர் அப்பா போயிட்டு அந்த கத்தாரில் தப்பு பண்ணியிருக்காரு, தப்பு பண்ணது அவர் அப்பா, அவரே இங்கே உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்ல, தயவு செஞ்சு நீங்கள் மாமாவை தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் விஜயம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே யமுனாவிலேருந்து கங்காவிலேருந்து எல்லாமே விஜயை பார்த்து கேட்க, உங்கள் அப்பா உங்களுக்கு எப்படிப்பட்டவருன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல, இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க இங்கே இருந்துக்கிட்டு இது என்னுடைய கணவர், இவங்க 2 பேருக்கும் இவர் தான் அப்பான்னு சொல்ல, அதை எப்படிங்க உங்களால் ஏற்றுக்க முடியுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் தான் ஃபோட்டோ ஆதாரம்னு எல்லாம் வச்சுருக்காளே தம்பின்னு சொல்ல, ஃபோட்டோலாம் தான் இப்போ எடிட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வசதிகள் இருக்கே, இல்லாத ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி எத்தனை ஃபோட்டோக்களை வேணாலும் ரெடி பண்ணலாமே, இங்கே பாருங்கள் அப்படின்னு தான் ஃபோனில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. என்ன தம்பி இது, இவரை நீங்கள் உயிரோடு இருந்தப்போ ஒரு தடவை கூட பார்த்ததே கிடையாது, ஆனால் இவர் கூட இருக்க மாதிரி நீங்களே ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கீங்க, அதுவும் கத்தாரில் இந்த மாதிரியே ஃபோட்டோவை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அங்கே சாரதாவும் கேட்க, அதான் அத்தை இப்போ இருக்க விஷயமே, இப்போ நம்ம இல்லாத ஒருத்தர் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ரெடி பண்ணலாம். அது மட்டும் ஏன், இங்கே கங்காவுடைய வளகாப்பில் இருக்க மாதிரி, காவேரியுடைய வளகாப்பில் இருக்கிற மாதிரி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இப்போதைக்கு நம்ம பண்ணிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்ல, பார்த்த சாரதா வாங்கி பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. உண்மையிலேயே இது பார்க்க அப்படியே இருக்குது தம்பின்னு சொல்ல, அதே தான் அத்தை சொல்கிறேன், வந்தவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் புருஷன் என் கூட கத்தாரில் இருந்து 2 பிள்ளைகளை பெற்றிருக்காரு, ஆனால் நீங்கள் என்னடானா இப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணிட்டு பேசுகிறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, உண்மை தானங்க சொல்கிறோம், அவரை பற்றியும் ஒரு குடும்பத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியுது, நீங்கள் யாருன்னு இப்போ இன்னும் கொஞ்சம் நெட்டலை தெரிய வரப்போகுதுன்னு இங்கே காவேரியை பார்த்துட்டோம், குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரை பார்த்தோம் விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு அங்கே நின்றுட்டு இருக்க சாரதா கேட்க, உங்கள் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை, கத்தாரில் அவர் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததை தவிர எந்த விதமான தப்பையும் பண்ணவே இல்லை, இறந்து போன ஒரு புருஷன் மேலே உங்கள் வீட்டுக்காரவங்க மேலே தப்பான பழியை போடுறாங்க, அதை நம்பி
நம்பி இறந்து போன ஒருத்தரை அவமதிக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறவன். இப்போவே உங்கள் மேலே நான் கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்ல, ஃபோட்டோ வீடியோ இந்த ஆதாரங்களை மட்டுமே வச்சு உங்களை நம்பவே முடியாது, கோர்ட்டில் கேஸ் போட்டால் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் எங்கள் அப்பா உயிரோடு இல்லையே அப்படின்னு அங்கே காவேரியும் சொல்ல, சரிதான் காவேரி, அது எல்லாமே வந்துட்டு இவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுல இவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நிரூபிக்க முடியாது தான். ஏன்னா இப்போ உங்கள் அப்பா உயிரோடு இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சிட்டதுனால தான் இப்போ இங்கே வந்து இவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க யார், இவங்க ஃபேமிலி யாருன்னு எனக்கு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாருன்னு சொல்ல, நிவினா அப்படின்னு அதிர்ந்து போகிறாங்க. நிவின் தான் எனக்கு இதில் பாதி ஹெல்ப் பண்ணதுன்னு சொல்லும்போது அப்போ நிவினும் வந்துடுறாங்க. நிவின் வந்துட்டு ஆமாம் காவேரி அப்படின்னு சொல்ல, யமுனா அதுக்கப்புறம் யமுனா பக்கத்தில் இங்கே கங்கானி எல்லாருமே அதிர்ச்சியோடு பார்த்துட்ருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதோ நிற்கிறானே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு, இவன் உண்மையான பேர் கிருஷ்ணா நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இங்கே ரூம் புக் பண்ணும்போது தன்னுடைய ஆதார் கார்டுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து தான் ரூம் புக் பண்ணுவாங்க. அப்படி தன்னுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டை கொடுத்து புக் பண்ணதால் வந்துட்டு அதை ஜெராக்ஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே விஜயும். இவங்க 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது, இவங்க அம்மாவும் கிடையாது, இது இவங்க 2 பேரும் பசங்களும் கிடையாது, 3 பேரும் நடிக்க வந்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 பேரில் ஒருத்தவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு எங்கள் விஜய் சொல்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு எல்லாருமே அதிர்ந்து போய் நிற்க, அட ஆமாம் அத்தை, 3 பேரில் ஒருத்தவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க, ஆனால் இவங்க 2 பேரும் கிடையாது, இவன் பேர் கிருஷ்ணா கிடையாது, இவன் பேர் முரளி அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை நீட்டுறாங்க. எல்லாமே அதை வாங்கி பார்க்கவும் செய்கிறாங்க. அதோ நிற்கிறாங்களே அந்த பொண்ணு பேர் சிந்து தானே, சிந்து நதியும் கிடையாது, கிருஷ்ணா நதியும் கிடையாது, இந்த பொண்ணு பேர் சிந்தே கிடையாது, இந்த பொண்ணோட பேர் காவியா அப்படின்னு சொல்லி அதோட ஆதார் கார்டையும் காட்டுறாங்க. அப்புறம் இதோ நிற்கிறாங்களே இந்த அம்மாவுடைய கணவர் பேர், இங்கே உங்கள் அப்பா பேர் என்ன சந்தானம் தானே, அதுவும் கிடையாது, இந்த அம்மாவுடைய கணவர் பேர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காட்டுறாங்க. அப்போ 3 பேரும் அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டி சொல்ல, ஆமாம் பாட்டி, உங்கள் பையனுக்கு ஒரே மனைவி தான், அது எங்கள் அத்தை மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் அவர் வாழ்க்கையில் வந்ததும் கிடையாது. இப்படி நம்ம வீட்டை விற்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த வீட்டை பிரச்சனை பண்ணுறதுக்காகவும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கறதுக்காகவும் தான் இவங்க 3 பேரும் இங்கே வந்திருக்காங்க. அப்போ 3 பேரையும் கையும் களமாக படிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க ஆதாரம் இந்த ஹோட்டலில் இவங்க ரூம் போட்டு தங்கினது. இவங்க நம்ம வரத்துக்கு முதல் நாளே இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக கரெக்டாக வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஆதார் கார்டுடைய டீட்டெயில்ஸ் தான் இப்போ என் கையில் இருக்குது. இப்போவே இவங்களை என்ன வேணாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க இங்கே சாரதா. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையை தான் அத்தை சொல்கிறேன், உங்கள் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல இப்போ தான் என் மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. இவளுங்க 3 பேரும் நம்ம குடும்பத்தை குடிக்கெடுக்க வந்தவளுங்களான்னு சொல்லி அவங்கள போட்டு அடி வெளுத்துவாங்க. அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, யார் தம்பி அதுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் கேட்குறாங்க. இருங்க பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே வரது யாருன்னு பார்த்தா இங்கே தன்னுடைய சித்தப்பாவா இருக்குது, இங்கே இவருடைய சித்தப்பாவா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது உங்கள் சித்தப்பாவா, உங்கள் சித்தப்பாவுக்கு இவங்க யாருன்னு சொல்லி கேட்க, எங்கள் சித்தப்பாவோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு விஜயை பார்த்து கேட்க, அட ஆமாம், இது எங்கள் சித்தப்பாவுடைய தங்கச்சி தான், அன்பரசு சித்தப்பாவுடைய தங்கச்சி. இது நாள் வரைக்கும் இவங்களுக்கும் இந்த சித்தப்பாவுக்கும் எந்த உறவும் இல்லாமல் இருந்தது. ஏன் அவர் கல்யாணத்துக்கு பிறகு எங்கள் வீட்டோட மருமகனை எங்கள் வீட்டிலே தானே இருந்தார். அப்படிப்பட்டவருடைய குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியாதுல்ல காவேரி, இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லைன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் இப்போ தானே தெரியுது, அவங்க ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே இப்படி வரிசை பிடிச்சு செக் பண்ணி பார்க்கும்போதான் இது கடைசியில் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்க செஞ்ச வேலை தானே. இது பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு அன்பரசு பார்த்த வேலையாக இருக்கணும், இல்லை அன்பரசு மட்டுமே இதை தனியாக பார்த்த வேலையாக கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் காவேரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதான் இப்போ அன்பரசு இங்கே வந்துடுறாங்க. வந்த அன்பரசு இங்கே திகைச்சு போய் நிற்கிறாங்க. என் அன்பரசு மிரட்டி தான் இங்கே வரவழைச்சிருக்காங்க எங்கள் விஜயம். அப்படி அன்பரசு வந்து நிற்க இங்கே நின்றுட்டுருக்க கிருஷ்ணா, சிந்து, அப்புறம் அவங்க அம்மானு சொல்லி நடிச்சிட்ருக்க 3 பேரும் அப்படியே ஆடி போய் நிற்க, இந்த இடத்த விட்டு இந்த கிருஷ்ணா, அந்த முரளியும், இந்த காவியாவும் இந்த இடத்த விட்டு போயாகணும், இல்லைனா ஸ்டேஷன். ஏன்னா இந்த வயசில் போலீஸ் கேஸுன்னு போனால் பிரச்சனை எங்கே போய் முடியும், கல்யாணம்
கல்யாணம் வாழ்க்கை இதெல்லாம் பாதிக்கும்னு தெரியும்ல இல்லையான்னு சொல்லி அங்கே விஜயன் திட்ட நிவீனம் திட்ட அங்கே நின்றுகிட்டு இருக்க அந்த முரளி சேர்ந்து 2 பேருமே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. கடைசியில் நின்றுகிட்டு இருக்கிறது இந்த அன்பரசோடைய தங்கச்சி மட்டும்தான். எங்கள் அன்பரசும் பக்கத்தில் வந்து நிற்க யோ அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு அசிங்கப்படுத்துகிறாங்க இங்கே விஜயம். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, எப்படி அவனால் இப்படியெல்லாம் இருக்க முடியுதுன்னு சொல்லி அங்கே நின்றுகிட்டு இருக்க அவங்க சித்தப்போடைய சட்டையை பிடிச்சி கேவலப்படுத்த தம்பி விடுங்க தம்பின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியும் போய் தடுத்து நிறுத்துறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் திட்டுறாங்க. காவேரி, கங்கா, யமுனா எல்லாருமே திட்ட ஐயோ தம்பி மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். பண உதவின்னு வந்து கேட்டு நின்னப்போ அந்த பசுபதி எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இப்படி உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வந்து நாங்கள் இடைஞ்சல் பண்ணோன்னா அது மூலமாக உங்கள் சொத்துலேருந்து ஏதாவது பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்து எங்களை அனுப்பி விடுவீங்க. நிச்சயமாக இந்த வீட்டை விற்கக்கூடாதுன்றதில் தெளிவாக நீங்கள் இருக்கிறதுனால இந்த வீட்டை நீங்கள் விற்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த வீட்டுக்கு மற்றவங்களால பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காகவும் உங்கள் சொத்துலையோ இல்லை உங்கள் பணத்துலையோ எவ்வளவு வேணாலும் இந்த வீட்டுக்காக இழக்க தயாராக இருப்பீங்க. அதுக்காக மட்டும்தான் நான் இதை செஞ்சோன்னு சொல்லும்போது பணத்தாசை பிடிச்ச தன் சித்தப்பாவையும் உங்கள் தங்கச்சியையும் பார்த்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க எங்கள் விஜயம். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. உங்கள் எல்லாரையுமே ஜெயிலில் கொண்டு வைக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து வளர்த்த என் சித்திக்காக மட்டும் நாம் பொறுமையாக போயிட்டுருக்கேன்னு சொல்லி எங்கள் திட்டமும் செய்கிறாங்க. அந்த பசுபதி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு பசுபதியை சிக்க வைக்கக்கூடாதுன்னு 2 பேருமே முயற்சி பண்ணால் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி விஜய் திட்டி அவங்க 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்பிவிட அன்பரசும் முறைச்சி பார்த்துக்கிட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு போக இதெல்லாம் எப்படி இந்த விஜய் கண்டுபிடிச்சான்னு தெரியலேன்னு அன்பரசு முழிச்சிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் குடும்பத்தையும் தன்னுடைய வீட்டையும் காப்பாற்றின விஜயை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடவும் செய்கிறாங்க. கடைசியில் நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையடின்னு அந்த கங்காவும் யமுனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வந்து ஏதாவது ஒதுங்கிடுவா அப்படின்னு பார்த்தா பிரச்சனைக்கு அப்புறம் பிரச்சனை வந்தாலுமே இந்த விஜயும் காவேரி ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறம் கடைசி இந்த வீட்டையும் வாங்கிட்டாங்களேன்னு வைத்தறிச்சல் பட்டு நிற்கிறாங்க. தன் புருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபித்ததுனால சாரதாய்க்கு இன்னும் ஒரு பங்கு அதிகமாகவே விஜய் மேலே அன்பான பாசமும் கிடைக்க தான் செய்து